வணக்கம். இன்றைய கிளாஸில் யூபிஎஸ்சி 2025ல் ஒரு சம் கேட்டிருக்காங்க. லெட் எக்ஸ் பி a ரியல் நம்பர் பிட்வீன் 0 and 1. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் than எக்ஸ் கியூப், எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். விச் ஆஃப் தி அபவ் இஸ் ட்ரூன்னு கொடுத்துட்டு 1, 2, both, neither அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம், பார்த்தாலே சொல்லிடலாம். நம்ம 0 and 1க்கு இடையில உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அது ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஃப்ராக்ஷனில் எப்போதுமே ஸ்கொயர் கியூபை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ 1 is true. பட் எனிவே நம்ம செக் பண்ணிக்கலாம். 0க்கும் 1க்கும் இடையில நான் 1/4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறேன். 1/4 ஸ்கொயர் 1/4 கியூப். இங்கே 1/16 வருது, இங்கே 1/64 வருது. ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு தெரியும், டினாமினேட்டரில் சின்ன நம்பரை உள்ளது தான் பெரிய நம்பர். இப்போ 1/16 இஸ் கிரேட்டர் than 1/64. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ட்ரூ. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா 1/4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 அப்படின்னா 1/4 1/2ன்னு வருது. நமக்கு தெரியும் 1/4 இஸ் லெஸ் தேன் 1/2. ஆனால் செகண்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இஸ் ராங். அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர்.